ஹலோ கைஸ். ஈர்ப்பு விதியில நாம நினைச்சது நடத்தணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதாவது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நாம எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துடணும். அதுக்கு நாம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுவும் சீக்கிரமா நடக்கணும். என்னோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நான் எதிர்பார்க்குற வேலையா இருக்கட்டும், நான் பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் என்னென்ன சொல்ல மறந்துட்டணும், அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாமே உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அதுக்கு என்ன மெத்தட் வேணாலும் பண்ணலாம். திரும்ப திரும்ப என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு ஏதோ வேலை அப்படிங்கிற ஒரு செய்யற மாதிரி செஞ்சு முடிச்சிடுறாங்க. சரியா? விசுவலைசேஷன் பண்ணணுமா, பண்ண முடியறது இல்லை. ரைட்டிங் ப்ராக்டிஸா எழுதி முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செய்ய முடியறதெல்லாம் செய்யறாங்க. சரியா? செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாசம் இல்லை 2 மாசம் வெயிட் பண்றது. உடனே எனக்கு வந்து நடக்கலை, எனக்கு வந்து செட் ஆகலை, நடக்கிற மாதிரி நின்றுச்சு. அப்போ வந்து ஈர்ப்பு விதி வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்குது, அது ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை, இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சரியா? ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் புரியறதில்ல. என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சில பேருக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஜஸ்ட் லெட் இட் கோ பண்ணுங்க, நினைச்சிட்டு விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை 2 விஷயத்த யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? இது 2ம் கெட்டானா இருக்கிறாங்கல்ல, 2யுமே சரியா பண்ணாம இருக்காங்கல்ல, இதுங்களுக்கு தான் அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒர்க் ஆகிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல எப்படி நாம அதை சரி பண்றது? அதாவது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய மெத்தட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றக்கூடிய விஷயத்துல இருந்து தள்ளி போறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அதை எப்படி வந்து சரி பண்ணலாம்? ஓகேவா? சின்ன சின்ன விஷயம் தான், அதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா நீங்க ஒரே ஃபார்மேட்ல ஆடியோ ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு நாம எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். குறிப்பா ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரிலாம். சில பேருக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பு உடனே நடந்துருது, ஒரு சில பேருக்கு டைம் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்பை லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பண்ண முடியாதுன்னு கிடையாது, முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். சரி, அது ஒரு டாபிக், அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்றது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது. சரியா? இப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா ஒர்க் ஆகாது. இது நாள் வரைக்கும் பண்ண மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வேஸ்ட் அப்படின்னா உங்க மனநிலையை ஒரு அளவுக்கு பக்குவப்படுத்திருக்குமே தவிர அந்த கோலை போய் ரீச் பண்ணியிருக்காது. சரியா? சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் ஃபுல்லா அதை பத்தியே நினைக்கணும், அதை பத்தியே திங்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்க உங்க பர்சனல் வேலையை செய்யுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தியான நினைப்பு வரும். சரியா? கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டீங்க. சரியா? அதுக்குன்னு நீங்க செய்யற வேலையை விட்டுட்டு அந்த விஷயத்த திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த வேலையை அந்த திங்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல இருந்து வரும். பிடிச்ச ஒரு நபரை பார்க்கவோ, இல்ல பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்கவோ, இல்ல பிடிச்ச ஒரு காரோ இல்ல வண்டியோ நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ரீசெண்டா அப்படிங்கும் போது அந்த விஷயம் உங்களுக்கு மறக்குமா? உங்களுக்கு திங்க் பண்ணணும்னு தோணுமா? ஆட்டோமேட்டிக்கா வரும்ல அந்த திங்கிங், அது ஆசை. அந்த ஆசை வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசுல வரும். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் அந்த தாட் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அதை பத்தி திங்க் பண்றீங்க, ஜஸ்ட் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை ரெஸ்யூம் பண்றீங்க, நீங்க கண்டினியூ பண்றீங்க. இந்த மாதிரி தான் கண்டினியூ திங்கிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். சரியா? நான் கண்டினியூஸா மறந்து போறாங்கல்ல, அதுக்கு பேர் கண்டினியூ திங்கிங் கிடையாது.
நீங்கள் உங்கள் பர்சனல் வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்டினியூஸ் திங்கிங். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகும். அதே மாதிரி நைட்டு எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கோங்க. சரியா? என்ன வேலை வேணாலும் இருக்கட்டுமே, டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, கேம் விளையாடுறது, எது வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வச்சுட்டு 1/2 hour முன்னாடியே வச்சுட்டு தூங்க போகிறதுக்கு 1/2 hour முன்னாடி சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு படுத்துட்டு தனியாக படுக்கிறீங்கன்னா ஓகே, இல்லை மற்றவங்க கூட சேர்ந்து படுக்கிறீங்க, பேசிட்டு படுக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்குன்னு, அதாவது தூக்கம் வர்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். நீங்கள் அந்த டைமில் அமைதியாக தான் இருப்பீங்க, பேசிகிட்டே தூங்க மாட்டீங்க யாரும். சரியா? ஸோ அந்த டைம் ஒரு 15 minutes கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷமாவது இருக்கும். அந்த டைமில் உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்த திங்க் பண்ணி பாருங்க. அதே நினச்சிட்டு படுங்க. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், எனக்கு வரும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வரும். நீங்கள் தனியாக படுத்து தூங்குறீங்க அப்படின்னா சீக்ரெட் மூவி அதை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, நிறைய வந்து மன விரக்தி இருக்குது, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒர்க் ஆகாதுங்க அப்படின்னு நம்பினா கூட சரி, அந்த சீக்ரெட், தமிழில் ரகசியம் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். அது யூடியூப்பில் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு அதை பாருங்கள். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மெத்தட் பண்ணு, அந்த மெத்தட் பண்ணு, இப்படி எழுது, அதை வந்து தலகாணி கட்டியில் வச்சுக்கோ, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட ஜஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்டோ பிரச்சனைகளையும் வந்து சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து அந்த கண்டினியூஸாக அந்த விஷயத்த பண்ணுங்க. நீ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டினியூஸாக இந்த வீடியோஸையோ இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விசுவலைசைஸ் பண்ணுறியோ பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறமா இந்த வந்து பாதி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா அது ஸ்டாப் ஆனது தான். ஸோ நீங்களும் திரும்பவும் அதை வந்து ரெஸ்யூம் பண்ணுறீங்க, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே பண்ணணும் அப்படின்னா இல்லை, உங்கள் தாட்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா கெட்டதை நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம், நீங்கள் வந்து தோற்று போயிருக்கலாம், அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு திரும்பவும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட லவராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, உறவுமுறை சார்ந்த விஷயங்கள் யாராக இருந்தாலுமே அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு நடந்த விஷயத்த நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னை விட்டு போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்கன்னா ஜஸ்ட்டு ஓகே பிரிஞ்சு போங்க அப்படி சொல்லி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணுறது ஜஸ்ட் 1 or 2 டைம் திங்க் பண்ணுவோம், இல்லை பல டைம் திங்க் பண்ணுவோம். அது வந்து நல்ல மாதிரியான திங்கிங் தான் இருக்கும். அதாவது அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட பேசினது, பழகினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு 1 வீக்லேயோ இல்லை ஒரு 15 நாள்லேயோ வந்து திரும்பி நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கனெக்டிவிட்டிலாம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 15 நாளாக நடந்திருக்கா, அவங்களுக்கு 20 நாள் எடுத்துக்குதா, கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறது தான், அதாவது ஒர்க் அவுட் ஆகிறது தான் நம்ம முக்கியம். டைம் டிலே அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு 10 days கூட நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன மெத்தட் பண்ணாலும் சரி நம்பிக்கையோட நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நன்றி.